நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல, சும்மாதான் இருக்கேன். நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன குறை? 9 நாட்களாக தொடர்ந்து பிரச்சாரத்தை எடுத்துட்டு தமிழகம் முழுக்க பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட 19 தொகுதி, இன்னைக்கு 20வது தொகுதி இந்த டென்ஷனு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால சொந்த கட்டிக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு சிறப்பான எழுச்சியான மணி கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு நினைச்சேன். அதெல்லாம் முக்கியம் ஒரு மிகுந்த எழுச்சியான உற்சாகமான சிரித்த நோட்டான ஆரவாரமான அன்பான வரவேற்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் வாழ்ந்த இடம் போவோம். நான் நிச்சய பார்க்கல, வாக்கு சேகரிக்க போவோம். கல்லூரி படிக்கும் போது நான் இந்த தெருவு தாண்டி தான் போனோம். அந்த விரும்பினோட எனக்கு எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். ஏப்ரல் 19ஆம் தேதி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில சட்டமன்ற தொகுதி, சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, வேளச்சேரி மற்றும் தோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பெருமக்கள், கழக நிர்வாகிகள், அதேபோல் நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அன்பு சகோதர சகோதரி எல்லாம் சந்திச்சு நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகள், நம்முடைய கழக தலைவருடைய அன்பு தங்கை, என்னுடைய அக்கா வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம், கலைஞருடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சி, இது பிரச்சார நிகழ்ச்சி முறையா இருக்கு. இதெல்லாம் வெற்றி நன்றி அறிவிக்கிற இருக்கு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மினி மாநாடு மாதிரி கூடியிருக்கீங்க ஒரு எழுச்சியோடு. ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றதுதான் இதே எழுச்சியோடு, இதே உணர்வோடு சேலம் மாநாடு மாதிரி மினி மாநாடு, வேளச்சேரி மாநாடு மாதிரி இருக்கு. ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் அடுத்த 17 நாட்கள், இன்னைக்கு 2ஆம் தேதி 19ஆம் தேதி தேர்தல், அடுத்த 17 நாட்கள் இதே உற்சாகத்தோடு, இதே வேகத்தோடு, இதே உத்வேகத்தோடு, இதே ஆர்வத்தோடு நீங்க தேர்தல் பணி ஆற்றினீங்கன்னா கண்டிப்பா 100% இல்ல 1000% நாம வெற்றி பெறுவோம் உறுதி. அதே போல இன்றைக்கு இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சரும் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மயிலை வேலு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே, அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அன்பு சகோதரர் திரு பிரபாகரன் அவர்களே, மாநிலத்துடைய துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே, மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் வேளச்சேரி மணிவாணன் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் துரை அவர்களே, மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் சகோதரர் திரு சைதை சாதிக் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் திரு கோவை லெனின் அவர்களே, அண்ணன் பட செல்வகுமார் அவர்களே, அண்ணன் வி.பி. கலைராஜன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு சுசேகர், திரு துரை கபிலன், திரு துரைராஜ், திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு எஸ்.டி. ரவிச்சந்திரன், திரு வி. மதியழகன், திரு ஜி. வெங்கடேசன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு க. சோமு அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு விநாயகமூர்த்தி, திரு கிருஷ்ணகுமார், திரு ஏழை பாண்டியன், திரு தியாகராஜன், கோட்டூர் பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே,
மாமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கரன் அவர்களே, திரு வே ஆனந்தம் அவர்களே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த திராவிட கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, விவசாய தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த தமிழ் மாநில தேசிய லீக், முக்குளத்தோர் புலிப்படை, திராவிட இயக்க தமிழர் பேரவை கட்சிகளை சேர்ந்த அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோர்களே, பெரியவர்களே, இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்படுத்துகிறேன். அத்தனை பேருக்கும் நான் இன்னைக்கு காலையில வட சென்னை, அதன் பிறகு மத்திய சென்னை, அதன் பிறகு மாலை, அதன் பிறகு தென் சென்னையில இது இரண்டாவது இடம். நான் தென் சென்னைக்கு வந்து நம்முடைய அக்கா தமிழச்சி அக்கா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல உங்ககிட்ட வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் தெரிஞ்சது, என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு எழுச்சியோடு அக்கா அவர்களை, அக்கா தமிழச்சி அக்கா அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்ற போறது உறுதி, 100% 1000% உறுதி என்பது தெரிகிறது. முறை பண்ணிட்டீங்களா? நீலக்கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. நிச்சயம் செய்வீங்களா? தயாராகிட்டீங்களா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் அக்கா அவர்களை, அக்கா தமிழிசை அக்கா அவர்களை 2,63,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றிக்கு கௌரவ காரணம் நீங்க தான். ஆனா இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் பத்தாது, நிச்சயம் பத்தாது. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்றேன். போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியில வந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய எதிரிகள்லாம் பிரிஞ்சு வந்திருக்காங்க. எனவே இதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு. அக்காவை எதிர்த்து யார் போட்டிடுறார்? அக்கா தூத்துக்குடியில துண்டக்கான துணைக்கான ஓட விட்டு அவங்க பாண்டிச்சேரியில தெலுங்கானா போய் ஆளுநரா இருந்து அங்க அவங்க அந்த மக்கள் ஓட விட்டு இப்போ ஆட்டுக்குட்டி தானா வந்து தலையை நீட்டி இருக்கு. அக்கா அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை நம்முடைய அக்கா எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க போறீங்க? நிச்சயமா நம்மளமா 4ஆம் தேதி காலையில டிவி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாக்கு எண்ணிக்கைய 5 லட்சத்துக்கு கீழே குறைஞ்சதுன்னா நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், நான் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். அக்கா தமிழிசை அக்கா அவர்களை நீங்க குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா அக்காவை வைத்து போட்டி போட யாரா இருந்தாலும் டெபாசிட் வரட்டும். அப்படி நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் இங்கதான் பக்கத்துல தான் இருக்கேன், சென்னையில தான் இருக்கேன். வாரத்துல 2 நாள் 3 நாள் சென்னையில தான் இருப்பேன். மற்றபடி கழக சுற்றுப்பயணத்தில் இருப்பேன், அரசு சுற்றுப்பயணத்தில் இருப்பேன். அப்படி நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா குறைந்தது 4 லட்சம் வாக்குல அக்கா தமிழ்ச்சியை தங்கப்பாண்டியன் ஜெயிக்க வச்சீங்கன்னா மாசம் 2 முறை நான் இங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து, மாவட்ட அமைச்சர்களும் சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு தென் சென்னை பகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் உறுதி செய்வதற்காக, சரி செய்வதற்காக அந்த பணிகளை முதலமைச்சரை எடுத்து கொண்டு போய் நான் செய்வேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி, வாக்குறுதி. நான் சொன்னா சொல்ல காப்பாற்றுவேன். ஏன்னா நான் கலைஞர் போறேன். இப்ப நீங்க சொல்ற வாக்குறுதி நீங்க காப்பாற்றணும். ஏன்னா நீங்களும் கலைஞருடைய பேரன்கள் தான், நீங்களும் நம்ம பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க எல்லாம் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். எனவே கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து தேர்தல் வெற்றி மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள். அதை செஞ்சு காட்டுவோமா? இதே நேரத்துல சென்ற சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில போட்டிட்டு நம்ம கழக வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை
கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வேளச்சேரி தொகுதியில நமது கூட்டணி வேட்பாளர் தலைவர் அசன் மௌலானா அவர்கள 4,500 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழிங்கநல்லூர் தேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் அவர்களை 36,000 வாக்கு வித்தியாசத்துல தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். இந்த நேரத்துல நாம இந்த 3 வருஷத்துக்காக செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள் சாதனைகளை மட்டும் நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 454 கோடி ரூபாய் செலவுல 1000 படுக்கை வசதிகளுடன் கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை கிண்டியில தான் தொடங்கி வச்சார். இது ஒண்ணு எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி கிடையாது. 5 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கல்லு அது தூக்கிட்டு வந்து காட்டுறேன். தலைவர் அவர்கள் அறிவிச்சாரு ஒரே வருஷத்துல கட்டி முடிப்பேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி முடிச்சு மிகப்பெரிய சாதனை படைத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் 621 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதியோருக்கான பிரத்யேக மருத்துவமனை முதன்முறையாக சென்னை கிண்டியில திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கம் பகுதியில பொது மருத்துவமனை கட்டும் பணிக்கு ரூபாய் 51 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் வழங்கல் பணிகளுக்காக ரூபாய் 2,283 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் ரூபாய் 730 கோடி செலவில் உயர் மின் அழுத்த கம்பிகளை புதைவழி தடங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 330 கோடி செலவில் மழைநீர் வடிகால் வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல சோழிங்கநல்லூர்ல டைடல் பூங்கா அமைக்கும் பணி ரூபாய் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இந்த நேரத்தில் சில வாக்குறுதிகளை நான் கொடுக்க விரும்புகின்றேன். நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அவருடைய வாக்குறுதிகள் இந்த தொகுதிக்கு மட்டுமான வாக்குறுதிகள், அதாவது சைதாப்பேட்டை வேளச்சேரி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குறுதிகள் மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி ரூபாய் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சைதாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்துல புதிய பேறுகால பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு கட்டிடம் பணிகள் விரைந்து முடித்து கட்டப்படும். ரூபாய் 1,500 கோடி ரூபாய் செலவுல அடையாறு நதியை அழகுற சீரமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதி, சோழிங்கநல்லூர் பெரும்பாக்கம் பகுதியில 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு பொது மருத்துவமனை விரைவில் அமைக்கப்படும். அடுத்து இந்த தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டுல வேளச்சேரி ஏரியில படகு சுற்றுலா தளம் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இதெல்லாம் விட மிக மிக முக்கியமானது, நீங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதி. இது பல வருட பிரச்சனை. அதுதான் இந்த பட்டா வசதி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டா வசதி பிரச்சனைகள் உள்ளது. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா பெறுவது மிகவும் பெரிய சிக்கலாக உள்ளது. இந்த பிரச்சனையை நானு, அமைச்சர் அண்ணன் மாசோதன் அவர்கள், அண்ணன் சேகர்பாபு அவர்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு போய் இதை எடுத்துக்கொண்டு போய் சொன்னோம். முதலமைச்சர் கிட்டையும் அரசு அதிகாரிகிட்டையும் சொன்னோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு காண மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழுவை அமைத்துள்ளார்கள். அந்த குழுவை நானும் இருக்கேன். தேர்தல் முடிந்ததும் வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு பொறுப்பு. இதையெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? இதே மாதிரி இந்தியா தேர்தல் அறிக்கையிலையும் தலைவர் சொல்லியிருக்கிறார். இங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க, ஒண்ணு கேட்கிறோமா? இந்த 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபாய். இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 இருந்துச்சு. ஏற்றது யாரு? இப்போ 1200 இருந்துச்சுமா. இப்போ மகளிரை ஏமாற்றத்துக்காக மகளிர் தின பரிசு கொடுக்கிறாராம்.
800 ஏத்திட்டு 100 கம்மி பண்ணிருக்காரு. அதாவது நீங்க ஏமாந்துருவீங்க, இந்த ஏமாந்துறாதீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் 500 ஏத்திடுவாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 தரப்படும். அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 75 தரப்படும், விற்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 தரேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள் நேஷனல் ஹைவேஸ்ல டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடி இருக்குல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு தலைவர் வாக்குறுதி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, காசு கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் இருக்கா? இதுக்கு சிறந்த உதாரணம் மட்டும் சொல்றேன். 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக அமர வச்சாங்க. நம்முடைய தலைவர் யாருடைய காலை பிடிச்சி முதலமைச்சராக எந்த டேபிள் சலுகையும் போய் முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும். யார் சொல்றேன்னு தெரியுதா? என்ன ஒரு அருமையான பிள்ளைக்கூடம் கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? முட்டி போட்டிருக்கு யாரும் தெரியுதா? தெரியுதாங்க யாருன்னு? கீழே படுத்திருக்கிறது யாருமா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இல்லமா, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட வெக்கம் கெட்ட மானம் கெட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இத பெருமையா வேற சொல்றாரு. இப்போ இத பெருமையா பேசுறாரு. ஆமா, என்னப்போ நான் தவறு தான் போனேன். அந்த அம்மா என்ன 3வது மனுஷியா? நான் தவறு போனேன். அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, டேபிள் வழியா போன் பண்ணுது. இப்படிப்பட்ட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்தியாவுக்கே வெட்கக்கேடு, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு சாபக்கேடுன்னா இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள்தான். இப்படி முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்ன, மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவு பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்கள் முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. அப்போ 2021 என்ன நிலவரம் உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது பேரல்ல பெருந்தொற்று. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதாவது பண்ணாரா? ஏதாவது செஞ்சாரா? வந்து பார்த்தாரா? 10 நாளைக்கு ஒரு வாட்டி டிவியில மட்டும் வந்து பேசுவாரு, வேற வேற கெட்டப்ல வந்து பேசுவாரு. முதல்ல என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டுக்கு சீல் வச்சிருங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க சொன்னாரா இல்லையா? எல்லா கடையும் எடுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போக முடியாது சொன்னாரா இல்லையா? முன்னே ஒண்ணு சொன்னாரு, முன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க, எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில ஒரு மணி வச்சுக்கோங்க, தட்டு வச்சுக்கோங்க, ஒளி எழுப்புங்க. அப்படி நீங்க ஒளி எழுப்புனீங்கன்னா, அப்படி நீங்க விளக்கு பிடிச்சீங்கன்னா அதை பார்த்து கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னார். இதுதான் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிட் வைரஸுக்கு எதிர்த்து செஞ்சது. நாம ஊசி கேட்டோமா? ஊசியும் கொடுக்கல. நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா நம்முடைய மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டார், விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல, அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனை இருந்தது. அவர் இறந்ததுனால அனைத்து மக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்கள், ஏன்னா அவர் இந்தியா முழுக்க புகழ்பெற்ற நடிகர், எல்லாரும் பயந்துட்டாங்க. ஊசி போட்டா இறந்துருவோம், அதுக்கு 10 நாள் கோவிடோட இருந்துருவோம் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் முதல்ல அந்த கோவேக்சின் ஊசி போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கோவிட் வார்டுக்குள்ள போய் அவங்களுக்கு எல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலேயே ஒரு தைரியமான முதலமைச்சர் ஆய்வு செஞ்சாருன்னா அது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு அந்த பெருமை. ஆனா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, அது சொல்லணுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு.
இந்தியா முழுக்க ஊசி போட பயந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு ஏற்படுறது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு தான். அப்போதான் நம்ம ஆட்சி அமைச்சோம். கடும் நிதி நெருக்கடி. தலைவர் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு. அதிமுக என்ன சொல்லுச்சு, எதையுமே செய்ய மாட்டாங்க, சும்மா ஏமாத்துறாங்க. ஆனா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து முதல் 5 கையெழுத்து போட்டார். விவசாய கடன் 2வது கையெழுத்து. இப்போ அந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, அதை யாரும் பிங்க் பஸ்னே கூப்பிடுறது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. நம்ம ஆண்கள் மகளிர் கிட்ட கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்தணும்னு உங்களுக்கு எல்லாம் கத்துக்கணும். ஏன்னா என்ன புள்ளிவிவர கணக்கு இருக்கு. நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், உங்களுக்கு கிண்டல் பண்ணல. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, முதல்வர் பேர் இருக்குல்ல, ஸ்டாலின் பஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை பயணங்கள் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? 460 கோடி பயணங்கள் 3 வருஷத்துல மட்டும். மகளிர் புள்ளி விவர கணக்கோட சொல்றேன். நீங்க போட்ட மாலையும் போட்டு பூவும் இருக்குன்னா பூவால வளர இருக்கணும், பூ தூக்கி வளர இருக்கணும். பூவால அடிச்சா 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, மகளிரோட வெற்றி, இந்த ஆட்சியோட வெற்றி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் சொல்றாங்க திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இந்த பிங்க் பஸ் திட்டம் இருக்குல்ல, மகளிருக்கு கட்டணம் இல்ல பயண திட்டம், இதை கர்நாடக மாநிலத்துல அமல்படுத்திருக்கிறாங்க. நாம அமல்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கர்நாடக மாநிலத்தில் அமல்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துல படிச்சா பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு ஒவ்வொரு மகளிரும் கல்லூரிக்கு போன அரசு பள்ளியில படிச்சு தனியார் கல்லூரியோ இல்ல அரசு கல்லூரியோ போய் படிச்சா மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தை பயன்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஒரு புள்ளி விவர கணக்கு நான் சொல்லுது, ஆண்களை விட பெண்கள் அதிகமா கல்லூரி போக ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில ஒரு சர்வே எடுத்தாங்கம்மா, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் ஒரு சர்வே எடுத்தாங்க. கல்லூரிக்கு போறாங்கல்ல, கல்லூரிக்கு போற பெண்கள் இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில சர்வே எவ்வளவு சதவீதம் தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவில கல்லூரிக்கு போற பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 27%. ஆனா தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிக்க கல்லூரிக்கு போற பெண்களுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 54%. இது யாருடைய வெற்றி? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி. இப்ப அதே மாதிரி தலைவர் ஆண்கள் மாணவர்களும் உயர்கல்வி படிக்கணும்னா, காலேஜ் போய் சேரணும்னா, அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் போனா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்காரு. இதுக்கு தனியா 360 கோடி ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல அறிவிச்சிருக்கிறார். இதற்கெல்லாம் இன்னொரு திட்டம். நம்ம பகல்ல சீக்கிரம் எந்திரிச்சு போற பெற்றோர்கள் இருக்காங்க, வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போறோம். அப்ப குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கும் சாப்பாடு ஊடுறதுக்கும் நேரம் இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ, பாத்துக்கலாம், மத்தியானம் இல்ல மதிய சாப்பாடு சாப்பிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா அவங்க வேலைக்கு போய் குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ அந்த வெறும் வயசுல அம்சத்தை சாப்பிட்டானா, மயக்கம் போட்டு தூங்கிட்டானா, கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டானா, படிச்சானா அப்படின்னு அந்த கவலையில இருப்பாங்க. அதை போக்குறதுக்கு தலைவரோட திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்க்கை அனுப்புறாங்க, தைரியமா அனுப்புறாங்க. என் பையனை பார்த்துட்டு, என் குழந்தைய பார்த்துட்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கற்றுக்கூடத்துக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திட்டம் இருக்கு அப்படின்னு. இதை இப்ப கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலம் மட்டும் இல்லமா, இன்னைக்கு தொலைக்காட்சியில வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடா நாட்டுல நம்மளுடைய திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அங்க கனடா நாட்டுல விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. 7 லட்சம் பேருக்கா? நான் போனதுக்கு அப்புறம் நீ ஒரு 10 பிரச்சாரம். இப்படி இதுதான் திராவிட மாடல் அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.
இதற்கெல்லாம் மேல ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. மகளிர் கையை தூக்குங்க, நீங்க எத்தனை பேருக்கு அந்த திட்டம் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 70%. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சில பேருக்கு வரல, உங்களுக்கு வர எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்துச்சு, எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு. இது விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இதுல ஏற்கனவே 1,18,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு. வெரிபிகேஷன் பண்ணி சரி பார்த்து இன்னும் ஒரு 6-7 மாதங்கள்ல கண்டிப்பாக அந்த 1,60,00,000 தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பா முதலமைச்சர் கொடுப்பாரு. 1,18,00,000 பேருக்கு கொடுக்க மனசு வச்ச முதலமைச்சருக்கு இன்னொரு 40,00,000 பேருக்கு கொடுக்க மனசு வராதா? கண்டிப்பா கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் கொடுப்பார். இதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், நம்ம என்ன செய்ய போறோம் சொல்ல வாக்குறுதிகள். நான் இப்ப கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமா இந்தியாவை ஆண்டிட்டு இருக்காரு. ஏதாவது செஞ்சாரா? வந்து பார்த்தாரா? சென்ற டிசம்பர் மாதம் அதிகமா பாதிக்கப்பட்டது டென்ஷன். சென்னை, குறிப்பா வேலைச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம், அதே மாதிரி திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டது. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு. நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு நம்ம கேட்ட பணத்துல ஒரு பைசா கூட கொடுக்கல. ஒரு பைசா கூட கொடுக்கல. அதுவும் சொல்ல போனா ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு இழப்பீடு தொகை வெள்ளத்திற்கு 6,000 ரூபாய் கொடுத்தோமா, அப்புறம் கலைஞர் மகளிர் தொகை ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தோமா, அப்புறம் பொங்கல் பரிசு 1,000 ரூபாய் கொடுத்தோமா, இப்படி ஒரே மாசத்துல 8,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த ஒரே ஆட்சி நம்முடைய தலைவருடைய ஆட்சி தான், திராவிட மாடல் அரசு தான். இது வரைக்கும் ஒன்றிய அரசு கேட்டுட்டு இருக்கோம், இழப்பீடு தொகை கொடுங்க, எக்ஸாம் புயலுக்கு கொடுங்க அப்படின்னு. இது வரைக்கும் வாயை திறக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல. அதனாலதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நான் ஒரு செல்ல பெயர் வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாரும் அது பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்க இதை சொல்லி கூப்பிட்டாதான் அவருக்கு உரைக்கும். சொல்லுங்க, பேர் என்ன? பைசா. ஜூன் 4க்கு மேல ஏன் காரணம் சொல்லிடுறேன். நாம ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரை கட்டுறோம். நாம இங்கிருந்து கட்டுற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராது ஒன்றிய அரசு? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக அனைத்து மாநிலங்களுக்கும் நம்முடைய காசை தூக்கி வாரி வாரி கொடுக்கிறாங்க. பிச்சைக்காரன் பொதுவாக அதிகமா போடுவாங்க. அவங்க தப்பா பேசுறதுனால இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசு இவங்க இந்த கடைசி 10 வருஷத்துல இந்த அடிமைகளா வச்சுக்கிட்டு அவங்க மேல சிபிஐ, இடி, ஐடி கேஸ் எல்லாத்தையும் போட்டு இப்போ அவங்க எப்படி அடிமையா வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் திமுக காரங்களையும் அடிமையா வச்சுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நம்ம பயப்படுவோமா? மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடுக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க எதையும் எதற்கும் தயாரா இருக்கோம். எங்களுக்கு தேவை சுயமரியாதை. எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். நாங்க இங்க கேட்கறது சமதர்மம், நாங்க கேட்கறது எய்ம்ஸ் மருத்துவமனை, நாங்க கேட்கறது நீட் தேர்வு ரத்து, நாங்க கேட்கறது சிஏஏ எங்களுக்கு தேவையில்லை. சிஏஜி ரிப்போர்ட் என்னாச்சு? 7,00,000 கோடி ரூபாய்க்கு உங்க பதில் என்ன? சிஏஜி ரிப்போர்ட் 7,00,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செலவுக்கு கணக்கு இல்ல. 7,00,000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. அதாவது 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய அரசு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி. அதே மாதிரி 88,000 ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். உங்களுக்கு தெரியும், கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்கு, இன்சூரன்ஸ். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டத்துல இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. இறந்தே போயாச்சு, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க.
இது எல்லாத்துக்கும் மேல இங்க ஒருத்தர் இருக்காரு பக்கத்துல. அவரு வின்னர் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ரொம்ப தைரியமா வருவார் உள்ள சட்டமன்றத்துக்கு. பயங்கர வீரப்பா வருவார். போட்டு வருவாரு. ஆனா வந்து என்னென்ன பண்ணாரு தெரியுமா? நம்முடைய மாநில உரிமைகள் ஒவ்வொன்றையும் பறிக்கிறதுக்கான அனைத்து வேலையும் பண்ணாரு. முதல் சட்டமன்ற கூட்டத்தில் வந்து ஆளுநருக்கு ஜஸ்ட் போஸ்ட்மேன், தபால்காரர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். எங்க முதலமைச்சர் சொல்றத போய் எனக்கு கொடுத்துட்டு வா. அங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து எங்க முதலமைச்சர் கொடு. அதுதான் அவன் வேலை. அவர் பேரு RN ரவி கிடையாது, RSS ரவி, சங்கி ரவி. ஆளுநர் உரையில நம்ம என்ன எழுதி கொடுக்கிறோமோ, முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்க வேண்டியது மட்டும்தான் ஆளுநரோட வேலை. ஆனா இவர் என்ன பண்ணாரு? முதல் ஆளுநர் உரையில அம்பேத்கரோட பெயரை தவிர்த்துட்டாரு, பெரியாரோட பெயரை தவிர்த்துட்டாரு. சொல்ல மாட்டேங்கிறார். பெரியார் பெயர் மறுத்துட்டாரு. பேரறிஞர் அண்ணாவோட பெயரை தவிர்த்துட்டாரு. கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டாரு. அவர் பாட்டு அவருக்கு என்னமோ பேசுறாரு. நம்ம தலைவர் எந்திரிச்சாரு. எந்திரிச்சு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட இந்த அசம்பிளியில சட்டசபையில ஏறாது. நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றதுதான் அவை கொடுப்பதை ஏறும் அப்படின்னு சொன்னோன்னு துண்டக்கால துணையக்கான ஓடிவிட்டாங்க. எப்ப ஓடி போனாரே தெரியாது. மாயின்னு ஒரு படம் வரும், பார்த்திருப்பீங்கல்ல? மாமா மின்னல் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதே மாதிரிதான் ரெண்டாவது முறை என்ன பண்ணாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும். நம்ம தமிழ்நாடுங்கிற பேரை வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் மாத்தி வச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடுங்கிற பேரு தமிழ்நாடுங்கிற இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டை ஆளுநர் அண்ணாதுரை அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு மாத்தினாரு. நம்முடைய பேருங்க அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு மாத்தினாரு. இவர் வந்து தமிழ்நாடுன்ற பேர் எனக்கு பிடிக்கல, அது என்னங்க தமிழ்நாடு பேரை மாத்துங்க அப்படிங்க. அனைத்து கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதிமுக மட்டும் வாய் தோட்டல. அனைத்து மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2 நாள்ல வீடியோ என்ன மன்னிச்சிருங்க, அப்படி சொல்லல, தமிழ்நாடு நல்லதா இருக்கு அப்படின்ட்டாரு. இப்போ கடைசியா என்ன பண்ணாரு? இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து தேசிய கீதம் மட்டும்தான் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான், ஆனா அதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தாய்மொழியா தமிழ் தாய் வாழ்த்து சொல்லி அன்னைக்கு மாயிதா நாங்க இருக்க சொல்ல எங்களுக்கு அவர் எப்ப போனாருன்னு தெரியாது. நாங்க அவர் எப்ப போனாருன்னு கண்டுபிடிப்போம். அதிமுகக்காரெல்லாம் எந்திரிச்சு ஓடுவான். அவன் அதிமுக எந்திரிச்சு ஓடுறத பார்த்தா இவரு காண போயிடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 10 வருஷத்துல நிதி உரிமை, மொழி உரிமை, அனைத்து கல்வி உரிமை அனைத்தையும் எழுந்திருக்கிறோம். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாள். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், பிரச்சாரம் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாக்குறுதி எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க உள்வாங்கிருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அக்கா அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசம், மறக்க மாட்டேன், 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஜெயிக்க வைக்கிறது தயாரா இருக்கீங்க. 4 லட்சம் தான். சரி 4 லட்சம், சரி 4 லட்சம், அப்ப 5 லட்சம் 5 லட்சம் வராதா? எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அதை முயற்சி செய்யுங்க. நீங்க அத்தனை பேரும் பிரச்சாரம் பண்ணதுக்கு முடிவாயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க. அடுத்த 17 நாள் ஒவ்வொரு வாக்கு வித்தியாசத்துக்கு நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க ஜெயிக்க வைக்கிறது தயாரா இருக்கீங்க. 4 லட்சம் தான். சரி 4 லட்சம், சரி 4 லட்சம்,
அப்ப 5 லட்சம் வராதா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்கணுமோ அதை முயற்சி செய்யுங்க. நீங்க அத்தனை பேரும் பிரச்சாரம் பண்ணதுக்கு முடிவாயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க. அடுத்த 17 நாள் ஒவ்வொரு இதாமா மதுரையில 29 பைசாவும் பாதம் தாங்கி சேர்ந்து வச்ச ஒரே கல்லு, அதையும் புடிங்கிட்டான். இப்ப கல்ல காணும் தேடிட்டு இருக்காருங்க. மருத்துவமனை இப்போ நான் சொல்லிட்டேன். இப்ப கல்ல காணும் தேடிட்டு இருக்காருங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க எப்ப மருத்துவமனை கட்டி முடிக்கிறியோ அப்போதான் நான் கல்ல திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். சரியா? இதெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும்னா நீங்க அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஸ்டார் படம், பெரிய ரிலீஸ் படம் வருதுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ட்ரெய்லர் தான். சரியா? மெயின் பிக்சர் யார் தெரியல? 17ஆம் தேதி மெயின் பிக்சர் தலைவர் அவர்கள் இங்க வராங்க, உங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. 29 பைசாவும் பாலசாமி பழனிசாமியும் நாட்டை பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாம் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்க 5 பேர் பொறுப்பு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்துல ஏன் அக்காவுக்கு வந்து வாக்களிக்கணுங்கிற பொறுப்பை நீங்க எடுத்து இந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு செய்யணும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்தநாள்? எத்தனாவது பிறந்தநாள்? 100 முடிஞ்சு 101வது பிறந்தநாள். சென்ற முறை 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை கலைஞருக்கு நாம இதை விட மிகப்பெரிய அன்பான ஆத்மார்த்தமான பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 கலைஞருடைய காலடியை வச்சு நம்முடைய 2021 எப்படி அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலாட்சியை கொடுத்தோமோ அதே மாதிரி வர்ற தேர்தலில் அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியலாட்சியை கொடுக்கணும். கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக என்று கேட்கிறேன், இன்னும் உரிமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக என்று கேட்கிறேன், இன்னும் பெருமையா பேருக்கா சொல்லுனா முத்தமிழ் கலைஞருடைய பேரனாக என்று கேட்கிறேன். ஆதரவு உதவி செய்வேன், உதவி செய்வேன். எங்கள் அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி, நன்றி, நன்றி.